சுகம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, ஆனந்தம் அவர் சமூகத்தில் இருக்கிறது, ஐஸ்வர்யம் அவர் சமூகத்தில் இருக்கிறது. கடவுளுக்கு முன்னாடி ஒரு நெருக்கம் உங்களுக்கு வரும்னா, அவரோடு இருக்கிற உறவில் இன்னும் ஒரு ஆழமான ஈடுபாடு உங்களுக்கு வரும்னா, நான் சொல்றேன், உங்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆமென். ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங்ஸ் பேசக்கூடிய நாங்கள் பணத்திற்கு பின் செல்லுங்கள் என்று சொல்வதே இல்லை. அப்படி சொல்வதாய் வெளியில் சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்வது ஒன்றுதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எப்பவுமே காட்ஸ் பிரசன்ஸ்க்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது, ஆமென், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, abundance in his presence. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உமது சமூகத்தில் ஆனந்தமும் உமது சமூகத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரே லைன்ல சொல்லட்டுமா, everything in his presence. ஆமென், 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 ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய, பாருங்க, the presence of God. நீங்க தேவனிடத்தில் நெருங்கி வரும் பொழுது பைபிள் சொல்கிறது பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஆமென். I tell you, healing in his presence. சுகம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, ஆனந்தம் அவர் சமூகத்தில் இருக்கிறது, ஐஸ்வர்யம் அவர் சமூகத்தில் இருக்கிறது, சமாதானம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென், ஆமென். எப்படி இந்த கோசேனின் வாழ்வை அனுபவிக்க முடியும்? யோசேப்பு சொல்றா, நீங்க ரொம்ப தள்ளி இருக்காதீங்க, என் பக்கத்துல வாங்க, என் அருகே நீ இருந்தால். ஆமென். கடவுளுக்கு ரொம்ப விருப்பங்க உங்களை பக்கத்திலே வச்சுக்கணும். ஆமென். நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யாரெல்லாமோ போய் பார்க்குறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கம் அடையவில்லை. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, ஆமென், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். ஆமென்.